கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது சில நேரங்களில் உடனே பதில் கிடைக்காது. அதனால் நம்ம மனம் சோர்ந்து போகும். நம்ம என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாருங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள வரும். ஆனால் தேவன் தாமதிக்கிறது பார்த்திங்கன்னா, அவர் மறந்துட்டார் அப்படிங்கிறது இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்ததை அவர் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு தான். தேவன் நம்ம காத்திருக்க செய்கிறதுனால பார்த்திங்கன்னா, நம்முடைய விசுவாசம் அது வளரக்கூடியதாக காணப்படுது. ஒரு விதை மண்ணுக்குள்ளே மறைந்து இருந்தாலும் அது சரியான நேரத்தில் எப்படி முளைத்து பலன் தருதோ அது போல தான் நம்முடைய ஜெபங்களோ தேவனுடைய நேரத்தில் அது நிறைவேறும். இன்றைக்கி நீங்கள் எதுக்காக காத்திருந்தாலும் சரி, வேலை, குடும்பம், சுகம், படிப்பு, உங்கள் கரியர், தேவன் உங்களை மறக்கலைங்க. அவர் உங்கள் கண்ணீரையும் உங்கள் ஜெபத்தை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. சரியான நேரத்தில் அவர் கதவை திறக்கக்கூடிய ஒரு தேவனை காணப்படுறாரு. ஏசாயா 40:31 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்துன்னு சொல்லிட்டு. ஆகிய மனம் தளர்ந்து போகாதீங்க. காத்திருக்கும் நேரத்திலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்க, விசுவாசிங்க. தேவன் தாமதிக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.